வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அதில் டின்னருக்கு அரிசி உப்புமாவும் கத்திரிக்காய் கொஸ்து, சிதம்பரம் கொஸ்துன்னு சொல்லுவாள்ல, அந்த கொஸ்தும் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காவை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இதை கொஞ்சம் எண்ணெயை விட்ருக்கேன், நல்லா வதக்கிக்கணும். அதை வதக்கிட்டு அதை என்ன பண்ணணுங்கிறத அப்புறம் காமிக்கிறேன். இந்த கொஸ்துக்கு வறுத்து ஒரு பொடி பண்ணிக்கணும். அது என்னென்னங்கிறத காமிக்கிறேன். தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தல், இதை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை விட்டு கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்ப இதாக வதக்கக்கூடாது. நம்ம கையில் எடுத்தோம்னா நசுக்கினா நசுங்கணும். அந்த மாதிரி வதக்கிட்டால் போதும். ரொம்ப இதுவாக வதக்க வேண்டாம், பீஞ்சல் மாதிரி அது மாதிரிலாம் வதக்க வேண்டாம். எல்லாம் கையால் எடுத்து நசுக்கினா நசுக்கப்படுது. ஏன்னா அது அப்படியே கையால் மேஷ் பண்ணிடணும் ஆற வச்சு. இப்படி கையால் முடியலன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ காமிப்போம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகாய், இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணாலே மசியிருக்கு பாருங்கள். நல்லா மசியிருக்கு பற்றியில. அப்படி மசியிருக்கு. இந்த மாதிரி மசிந்தாலே போதும். எடுத்து ஆற வச்சுட்டு கையால் மசிக்கிறதுனால மசிக்கலாம். எல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு சின்ன ஒரு ஓட்டுக்கு கத்திரிக்காய் அது மாதிரி மசித்து வச்சுட்டுருக்கோம். இந்த வறுத்ததெல்லாம் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எண்ணெயை வச்சு கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம், கடுகு பெருங்காயம் போட்டுக்கலாம். 2 கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல், இதையும் போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை, இது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வீர சம்பா சாதம் கத்திரிக்காய் கொசு தான் நெய்வேத்தியமே. அதுக்கு அவள் வெங்காயம் போட மாட்டாள். வெறும் கத்திரிக்காயை மட்டும்தான் போட்டு கொசு பண்ணுவாள். நான் ஒரு டேஸ்ட்டுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப ஃபேமஸ் நடராஜர் கோயிலில் வீர சம்பா சாதம் கத்திரிக்காய் கொசு ரொம்ப ஃபேமஸ். இதோட வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வேறு நாள் அது மாதிரிலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம் போட வேண்டியதில்லை. வெங்காயத்தை போடாமல் வெறும் கத்திரிக்காய், இந்த மாதிரி தக்காளி கொசு, சின்ன வெங்காயம் கொசு நிறைய பண்ணலாம். இந்த மாதிரி வதங்கட்டும். இதோட ஒரு தக்காளியை நறுக்கி அதையும் பொடியாக நறுக்கி அதையும் இதோட வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொசுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் நல்லா வதங்கட்டும்.
வெங்காயம் தக்காளி வதங்கிடுத்து இப்போ நம்ம மதித்து வச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு லெமன் சைஸில் ஒரு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். அதில் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா வந்துடுத்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை இதில் போட்டுடலாம். கம்மன்னு பயங்கர வாசனையாக இருக்குது. இதான் நம்மளோட கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுது. கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சித்த ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. அரிசி உப்புமாவுக்கு இந்த டம்ளரால் 4 டம்ளர் நொய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு தாளித்து கொட்டை, மிளகா வத்தல், துவரம்பருப்பு, உத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம். இதை தாளித்து கொட்டி 1க்கு 3 தண்ணி விடணும். அப்போ 4 டம்ளர் போட்டால் 12 டம்ளர் தண்ணியை விட்டு தண்ணி கொதித்த உடனே உப்பு போட்டு இதையும் போட்டு ஒரு 3 விசில் விட்டோம்னா அரிசி உப்புமா ரெடி. எண்ணெயை விட்டு கடுகு பெருங்காயம் போட்டிருக்கோம். இதுக்கு தாழ்த்து கொட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்க இதெல்லாம் 1 பை 1 போட்டுடலாம். அதில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதில் நொய்யை நம்ம போட்டாச்சு, 4 டம்ளர் நொய்யையும் போட்டாச்சு. தண்ணியும் விட்டு நல்லா கொதி வந்துடுத்து. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உப்புமாவை காமிக்கிறேன். அரிசி உப்புமாவும் பலன்னு சூப்பராக இருக்குது. உப்புமா நம்மளோட டின்னர் அரிசி உப்புமா கத்திரிக்காய் கொஸ்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.